Hello friends, வணக்கம் and welcome to Samaikalam Suvaikalam. இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்பெஷல் மட்டன் கீமா தொக்கு தான் செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்தறலாம். வாங்க இந்த டேஸ்டியான ஈஸியான கீமா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மதுரை ஸ்பெஷல் மட்டன் கீமா தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இது கூடயே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அதனால 1/4 கிலோ அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு விதமான இனிப்பு தன்மையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கின வெங்காயத்துலேருந்து கொஞ்சமான அளவு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்தை தேங்காயோட சேர்த்து நம்ம பின்னாடி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ மட்டன் கீமாக்கான அளவுகள் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை இலைகளும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். நம்ம எடுத்துருக்க மட்டன் கீமாவை உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க கீமாவை சேர்த்துடலாம். கீமா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே இந்த கீமாவை நம்ம நல்லா வதக்கி விடும்போது அதில் இருக்க தண்ணி எல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் சேர்க்கும் போது அதில் நல்ல உப்பு காரம்லாம் இறங்கி வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி அந்த கீமாலேருந்து வெளியே வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம உப்பு காரம் சேர்க்கும் போது நல்லா நமக்கு உப்பு காரம் இறங்கி வரும் இந்த கறியில். இதில் இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த கிரேவியில் நல்லா உப்பு காரம் இறங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுவோம். இதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாலாம் நல்லா குக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கேன், அதிகமான அளவு எடுக்கல. இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம இன்னைக்கு திக்கான ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் செய்கிறோம். அதனால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவி அது மாதிரிலாம் வேணும்னா இன்னும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததெல்லாம் கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர அளவுக்கு நல்லா வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம எலும்பு சேர்க்காதனால 3-4 விசில்லையே இந்த மட்டன் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும். மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட மதுரை ஸ்பெஷல் மட்டன் கீமா தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரையிலலாம் கறி தோசை ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அந்த கறி தோசையில் தோசைக்கு மேலே இந்த கீமா தான் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எலும்பு சேர்க்காம நம்ம வாங்கி செய்திருக்கனால குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே வேஸ்ட் பண்ணாமல் இதை சாப்பிடுவாங்க. நார்மலாக செய்கிற மட்டன் கிரேவி குருமாக்கு பதிலாக நிச்சயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் விதவிதமாக வித்தியாசமாக சமைக்கலாம், சுவைக்கலாம்.